நமச்சிவாயம். கடவுளை காண முயல்பவன் பக்தன், கண்டு தெளிபவனே சித்தன். இன்னைக்கு இருக்கிற கலியுகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கோயில்கள் கடவுள் அப்படிங்கிறது நாம் போய் கும்பிட்டு வழிபாடு செஞ்சு அந்த பிரகாரத்தை சுற்றி அங்கே தீபம் ஏற்றி அதற்குரிய பூ பழம் தேங்காய் எலுமிச்சம்பழம் கொடுத்து நாம் ஒரு பூஜைகளில் கலந்து, இல்லை ஒரு எலுமிச்சம்பழமாவது வாங்கி ஒரு திருநீராவது அந்த கோயிலில் வாங்கி நாம் நெத்தியில் பூசிக்கிறது சிறப்பு. இப்போ நிறைய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு இந்த மாதிரி என்னென்னா, நாங்கள் கொடுக்குறோம் சக்தி வாய்ந்த மந்திரத்தை, நாங்கள் இந்த மாதிரி கொடுக்குறோம், கருங்காலி மாலையினால் அந்த மாதிரி வருதுன்னு, இதெல்லாம் நீங்கள் 100% நம்பாதீங்க. ஏன்னா அதை எல்லாமே இன்றைக்கி வியாபாரமாக ஆகிப்போச்சு. அதனால் அந்த வியாபாரத்தில் நீங்கள் போய் விடுவாதீங்க. உண்மையாக கடவுளை கும்பிடுங்க, உண்மையாக கோயிலுக்கு போங்க, பிரகாரத்தை சுற்றுங்க, சுவாமியை கும்பிடுங்க, திருநீர் வாங்க, நெத்தியில் பூசுங்க, உண்மையாக உங்கள் பிரார்த்தனையை அங்கே வைங்க. ஒரு நல்ல குருமாரை பார்த்து சந்தித்து குருமார்கிட்ட கேளுங்க. தேவையில்லாத இந்த இன்ஸ்டாகிராமில் வருது அது பண்ணுறதுனா மார்க்கெட்டிங் மாதிரி இன்றைக்கி ஆகி போயிடுச்சு. நிறைய வியாபாரிகள் ஆகிட்டாங்க. அதாவது அவங்க விற்கிறதுக்காக உங்களை நிறைய பிரெயின் வாஷ் பண்ணி அதனுடைய தந்திரங்களை பயன்படுத்தி அதை வாங்கி பயனில்லாத அவங்களுக்கு போயிடும். அதனால் நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா, இதை வாங்கி வைங்க, இந்த ஸ்டேட்டஸ் வைங்க, உங்களுக்கு மந்திரங்கள் சொல்கிறோம், அப்புறம் அதுபோல் பார்த்தீங்கன்னா கருங்காலி மாலை வைங்க, கருங்காலி மாலை போடுங்க, செங்காலி மாலை போடுங்க, இதெல்லாம் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களை திசை திருப்புறாங்க, ஆன்மீகத்தை சீர்குலைக்கிறாங்க. கோயில் அப்படின்னு வச்சது நம்மளோட முன்னோர்கள் ஒரு கிராமத்தில் அதுக்கு தான். அங்கே போய் வழிபாடு பண்ணி அங்கே நம்ம மன அமைதியோடு உட்காந்து தியானம் பண்ணி உங்களோட குடும்ப சூழ்நிலை மாறும். இந்த மற்றபடிக்கு இந்த இடையில சொல்கிறவங்களோட பேச்சை கேட்டு நீங்கள் தயவுசெய்து அது செய்யாதீங்க. அது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தான் பாதிப்பு. அதனுடைய பாதிப்பு மட்டும் இல்லை, நிறையா அதனால் இழப்பு உங்களுக்கு தான். நமச்சிவாயம், நமச்சிவாயம்.